மீனாட்சி, அதான் தூக்கம் வருதுல்ல, படுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் போனா மதினிக்கு யாரு பதில் சொல்றது? நான் இங்க இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. நான் காலையிலே போய்க்கிறேன், நீ படுத்து தூங்கு. நீ எப்ப தூங்குவ? எனக்கெல்லாம் ராத்திரில படுத்து தூங்கி பழக்கமே இல்லை. விடிஞ்சாதான் நல்லா தூக்கம் வரும். இப்படிதான் 50 அரியர் வச்சிருக்கேன்ல. மீனாட்சி, நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்காத. ஏன்? பின்ன மனசு வலிக்கும்ல. சரி, நீ தூங்கு மீனாட்சி. இல்ல, கொஞ்ச நேரம் நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஒரு டவுட் கேட்கவா? என்ன வேணாலும் கேளு மீனாட்சி. அரியர் முடிக்கிறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? நானா மாட்டேங்கிறேன், முடிய மாட்டேங்குதே. காலேஜ்ல இவ்ளோ அரியர்ஸ் வச்சிருக்க, அப்புறம் எப்படி ஸ்கூல்ல படிச்சு பாஸ் ஆன? அது அப்ப மட்டும் நல்லா படிச்சியா? அது ஒரு பெரிய கதை மீனாட்சி. என்ன கதை? கதை தானே, சொல்லிட்டா போச்சு. இந்த வரேன். வாழ்க்கை முழுக்க நீ இந்த மாதிரி என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது நடக்குமான்னு தெரியலையே. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ மீனாட்சி, அது போதும். இந்த உலகத்துல நான் தான் ரொம்ப சந்தோஷமானவனா இருப்பேன். என்ன பண்ணலாம்? என்ன ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டனா? சரி, உனக்கு எதுவும் வேலை இருந்திருக்க போறது இல்ல. ஏய், எதுக்கே வர சொன்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? டேய், நான் ஒரு பிசினஸ் மேன். தெரியும். நான் ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு நினைப்பேன். பேராசை. நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, ஆனா நான் நினைச்சதை அடைய எந்த வேலை கொடுக்கவும் நான் தயாரா இருப்பேன். அதான் தெரியுமே, காசு இருந்தா என்ன வேணாலும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிற பணக்கார கூட்டம் தானே நீ. இங்க பாரு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு இப்ப டைம் இல்லை. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லியா, உன்கிட்ட பேசலாம் நமக்கு நேரம் கிடையாது.
இங்க பாரு, நான் 50 கோடி ரூபாய் பிசினஸையே 5 நிமிஷத்துல பேசி முடிக்கிறவன். இதை ஏன்டா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் 50 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பேச வரலையே. டேய், 50 crores-க்கு எத்தனை சைபர்னு தெரியுமாடா உனக்கு? புரியல இல்ல? 50 கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? ம்ஹும். சரி, இப்ப எனக்கு எதுக்கு கணக்கு படம் எடுத்துட்டு இருக்க? சரிடா, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். ஸ்டார்டிங்லயே வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல வா. இந்தா, இது நான் மீனாட்சியை கொடுத்தது 50 லட்சம் ரூபாய் செக். அதான் அவன் வேணான்னு உங்ககிட்ட கொடுத்துட்டால. இப்ப என்ன, இதை நான் அவகிட்ட கொடுக்கணுமா? நான் கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டா. டேய், நான் பேசுறது கொஞ்சம் ஃபுல்லா கேக்குறியா? சரி, வந்துட்டேன். கேட்டு தானே ஆகணும். சொல்லு. இனிமே நீ மீனாட்சி வாழ்க்கையில வரக்கூடாது. ஒழுங்கா அதை வாங்கிக்கிட்டு ஒதுங்கி போயிடு. ஓ, பேரம் பேசுற? இங்க பாரு, நீ மீனாட்சி கூட பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட மாப்பிள, அதே ஏன் உனக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்க. எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுடா. ஏய், அதான் இப்ப மீனாட்சி கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டால. இங்க பாரு, அது என்னோட பர்சனல். அதுக்குள்ள நீ தலையிடாது. ஒழுங்கா அந்த செக்கை வாங்கிட்டு ஒதுங்கிடு. அதான் உனக்கு நல்லது. ஒதுங்கி போலன்னா அது உனக்கு நல்லது இல்லை. அப்போ என்னோட விலை 50 லட்சம். நீ எவ்வளவு worth இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா சில நேரத்துல நான் நினைக்கிறது கிடைக்க என்ன விலை வேணாலும் கொடுப்பேன். அது மாப்பிள, சொந்தமா சம்பாரிச்சு மேல வரவன் இப்படி பண்ண மாட்டான். ஒன்னு மாதிரி சொகுசா குடும்ப சொத்துல உடம்ப வளர்க்குறவன் தான் இப்படி பண்ணுவான். இதுக்கு பேர் தான் சுயநலவாதி மனப்பான்மை. ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இந்த செக்கை மட்டும் வாங்கிக்கோ. ஏய், சொன்னா புரியாது. உன் செக்கை நீயே வச்சுக்க. உனக்கு இந்த காசை செலவு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம ஊர்ல எவ்வளவோ ஆசிரமம் இருக்கு, அங்க போய் கொடு. அந்த புண்ணியமாவது உனக்கு கிடைக்குமியா? அதை விட்டுட்டு தேவையில்லாத உன் பணத்திமிர என்கிட்ட காட்டாது. இங்க பாரு ஜீவா, வேணாம். ஏம்பா, நீ தானே செக்கை கொடுத்த, நான் என்ன கொடுத்தேன் வேணாங்கிற? இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு முழுசா தெரியாது. ஏய், தெரிஞ்சுக்கிற ஐடியாவும் நமக்கு இல்லை மாப்ள. ஏண்டா, காசை பார்த்ததும் கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்துக்கிட்டு வாங்கிப்பேன் நினைச்சிய? இங்காரு, பணத்துக்காக நான் எவன்கிட்டயும் இறங்கி போக மாட்டேன். மீனாட்சியை விட்டு நான் விலகியும் போக மாட்டேன். சீக்கிரமே நீ யாருன்னு அவ புரிஞ்சுப்பா. உன் செக்க நீயே தூக்கிட்டு போட.